தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் புதன்கிழமை 6/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. ஏமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:55 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 6:37 வரை சதுர்த்தி திதியும் பின்பு பஞ்சமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:31 வரை மூல நட்சத்திரமும் பின்பு பூராட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:31 வரை கிருத்திகை நட்சத்திரமும் பின்பு ரோஹிணி நட்சத்திரமும் நிலவுகிறது. கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதிக்குள் இணைந்திருக்கலாம். ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் நாள் 6/5/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. பொதுவாகவே இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் அந்த புதன்கிழமை நாம் நல்ல காரியங்களை செய்வதற்கு, இவ்வாறான இறை வழிபாடுகளை ஈடுபட்டு நாம் தொடங்குகின்ற காரியங்கள் நிறைவேறுவதற்கு பிரார்த்தனைகள் செய்வதற்கெல்லாம் இந்த புதன்கிழமை அமைந்தால் ஒரு சிறப்பு. அதேபோல் ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிப்பதற்கு, ஒரு ஆலயத்திலே பிம்பஸ்தாபனம் செய்வதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. இப்போ நாம் ஒரு முகூர்த்தம் பார்க்கிற பொழுது
திதி வார நட்சத்திர யோக கரணம் என்கின்ற இந்த ஐந்து உறுப்புகள், இவை ஐந்தும் சேர்வது தான் ஒரு முகூர்த்தத்தை எடுப்பதற்கு இந்த ஐந்தும் தேவை. அதில் இந்த திதி வாரம் என்றால் கிழமை, இந்த புதன்கிழமை அமைந்து அன்றைய தினம் அந்த நட்சத்திரமும் பொருத்தமாக இருந்து திதியின் நல்ல திதியாக இருந்து நல்ல கரணமாக இருந்து யோகமும் நன்றாக அமைகின்ற பொழுது இந்த புதன்கிழமை அமைந்திருந்தால் அபரிமிதமான சக்தி தரக்கூடியது. அவ்வாறான இந்த விரத பூஜை வழிபாடுகளிலே நாமும் இறை பிரார்த்தனையிலே கலந்து கொள்வதோடு வருகின்ற சனிக்கிழமை சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திரம். இந்த பொதுவாக சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பார் நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே 6 முறைதான் அபிஷேகம் நடக்கும். இது பொதுவாக ஏனைய சுவாமிகளுக்கெல்லாம் நாம் எப்போ வேணுமானால் அபிஷேகம் பண்ணிக்கொள்வார்கள். வெள்ளிக்கிழமை உற்சவமூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம், தினமும் பண்ணிக்கொள்ளலாம், மாதத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த சிவனாலயங்களிலே நடராஜ பெருமானுக்கு மட்டும் வருடத்தில் 6 தடவைகள் தான் இந்த நடேசர் அபிஷேகம் என்கின்ற வகையிலே இந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து பிரார்த்தனைகள் செய்து கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், இந்த வருகின்ற சனிக்கிழமை 9/5/2026 சனிக்கிழமை அன்றைய தினம் இந்த திருவோண நட்சத்திரம், சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திரத்திலே இந்த நடேசர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெறக்கூடியது. அதேபோல் இந்த ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்று இந்த ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு. அவ்வாறு புரட்டாதி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, மார்கழி மாதத்திலே திருவாதிரை, மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்று இந்த வருடத்திலே 6 நாள் நடைபெறுகின்ற இந்த அபிஷேகத்திலே 3 நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. சித்திரை திருவோணம், ஆனி உத்தரம், மார்கழி திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டது. அடுத்த 3 ஆவணி மாதம், புரட்டாதி மாதம், மாசி மாதம் பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதியை கொண்டது. 3 அபிஷேகங்கள் நட்சத்திர வாரியாகவும் அதில் 3 அபிஷேகங்கள் திதி வாரியாக நடைபெறுகின்ற 6 வருஷத்திலே 6 நாள் அபிஷேகத்திலே எதிர்வருகின்ற சனிக்கிழமை நடேசர அபிஷேகத்தில் நாம் கலந்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 6/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும். காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மேன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, அத்தம் துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி உண்டு. நன்மைகள் உண்டு. உறவினர் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்ப்புகள் சிறப்பாக வெற்றியை தரும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும். காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு. நன்மைகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். இன்றைய சிந்தனை அதர்மத்துக்கு பலம் அதிகம். இதை நாங்கள் பல புராணங்கள் மூலமாகவும் இதிகாசங்கள் மூலமாகவும் பார்த்திருக்கின்றோம். ஒருவனுடைய வாழ்க்கையை கூறு போடுவது அதர்மம். அது பலம் சார்ந்தவர்களுடைய எண்ணங்களிலேயும் செயல்பாடுகளிலேயும் தான் அதர்மம் தலை தூக்கி நிற்கின்றது. அதை சரி செய்வதற்கு இறைவனுடைய துணை வேண்டும். அதை நாங்கள் எல்லா இதிகாசங்கள் மூலமாகவும் பார்க்க முடியும். அதர்மம் செய்கின்றவர்களுடைய கை எப்பொழுதுமே ஓங்கி நிற்கும். பலமும் அதிகமாக இருக்கும். அவர்களை எல்லாம் நேரடியாக உடனடியாக அவர்களுடைய வதம் செய்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவது என்பது எளிதானதல்ல. அதற்கெல்லாம் உரிய சூட்சுமங்களை தெரிந்து கொண்டு அதற்கான நடைமுறைகளை வழிபடச் செய்து வலுவடையச் செய்து அதன் மூலமாகத்தான் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்த மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவான் அவர் ஒரு இறை சக்தி கொண்டவராக இருந்தாலும் எத்தனை விதமான சிக்கல்களையெல்லாம் அவர் கட்டவழ்த்து தான் இந்த பாரதத்திலே வெற்றியை கொடுக்கின்றார். மகாபாரதத்திலே தர்மம் நிலைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் செய்கின்ற அந்த சூட்சுமமான காரியங்கள் எல்லாம் பல பல பிரச்சனைகளை சமாளித்து விடுகின்றார். உண்மையிலேயே அந்த கிருஷ்ண பரமாத்மனுடைய ஆளுமையும் அந்த செயத்திறனும் அவருடைய அந்த அனுகூலமான சிந்தனைகளும் தான் பாரதத்தை தர்ம சிந்தனையோடு மகாபாரதத்திலே பாண்டவர்கள் வெற்றியை தொட முடிந்தது. எப்பேற்பட்ட மாவீரர்களையெல்லாம் துரியோதனன் தன் பக்கம் வைத்திருந்தார். அழிக்க முடியாத சக்திகளாக துரோணாச்சாரியார், பீஷ்மர், கர்ணன் இப்படியான மாபெரும் வீரர்களெல்லாம் துரியோதனன் பக்கம் இருந்தார்கள். அதிலே அவர்களுடைய அந்த ஆளுமையை அவர் எப்படி அழகாக அவர்களுக்கு கூறி அவர்களுடைய வீரத்தை எல்லாம் போற்றி, ஆனால் நீங்கள் இதற்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும், உங்களுடைய உயிரை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றெல்லாம் பாரதத்திலே அவர் போராடுகின்றார். அதாவது பீஷ்மரை யாராலும் வெல்ல முடியாது. துரோணாச்சாரியாருடைய வில்லுக்கு யாரும்
நெருங்க முடியாது. கர்ணன் மாபெரும் வீரன், கவச குண்டலத்தோடு பிறந்தவன். இப்படியான மாவீரர்களை எல்லாம் ஒரு வழியாக அவர் சூழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். இவர்களை எல்லாம் வீழ்த்துவதற்கு அவர் செய்த சூழ்ச்சிகள் மிக மிக அற்புதமானவை. ஏனென்றால் தர்மம் நிலைக்க வேண்டும். இதற்கு மேலாக இன்னொரு வீரர் இருந்தார், விதுரர். அவருடைய வில்லுக்கு உலகமே அழிந்துவிடும். அப்படிப்பட்ட விதுரரை கூட அந்த போரிலே கலக்க விடாமல் செய்த பெருமை கண்ணனுக்குத்தான் உண்டு. எனவே ஒரு சாதுரியமான தன்னுடைய அந்த திட்டங்களை சாதுரியமாகவும் சாணக்கியமாகவும் செயல்பட்டுத்தான் தர்மத்தை நிலைநாட்டினார் கிருஷ்ண பகவான். எனவே இந்த தர்மம் என்பது நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் சரியாக இயங்கும் என்கின்ற தன்மையை மனதிலே கொண்டு இப்படியான மாவீரர்களை எல்லாம் தனது சாணக்கியத்தின் மூலமாகவும் சாதுரியத்தின் மூலமாகவும் அவர்களை வீழ்த்தி பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் அப்படிப்பட்ட ஒரு சாதுரியமும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையும் கிருஷ்ண பகவானுடைய தனித்துவமாக அமைந்தன. மகாபாரதத்தை உற்று நோக்கினால் அந்த கிருஷ்ண பகவான் தன்னுடைய கடவுள் என்கின்ற அந்த தன்மை சக்தியை எல்லாம் அவர் அங்கே பயன்படுத்தாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தோடு தான் அங்கே அந்த போரிலே போரிடாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எவ்வளவு சாதுரியமாக காய் நகர்த்தி இந்த 18 நாள் போரிலே வெற்றியை பாண்டவருக்கு பெற்றுக் கொடுத்தார் என்பது மிக அற்புதமான ஒரு நடைமுறை. இது நாங்கள் சாதாரணமாக படித்தது தெரிந்து கொண்டால் மட்டுமல்ல, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே தர்மம் நிலைக்க வேண்டுமென்றால் நாங்களும் சாதுரியத்தை பயன்படுத்த வேண்டும், சாணக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். இது ரெண்டும் மிக முக்கியமானது. ஒரு போர் செய்பவனுக்கும் ஒரு மந்திரிக்கும் சாணக்கியமும் சாதுரியமும் மிக முக்கியம் என்பதை உலகத்துக்கு தெளிவுபடுத்தியவர் கிருஷ்ண பகவான். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. இக்குறளினுடைய பொருளாக ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. இக்குறளினுடைய பொருளாக ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கின்றான் என்று சொல்லப்படுதல் நல்லது. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான இன்றைய நாளிற்குரிய மங்களேசி பகுதிக்குள் செல்லலாம். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.